That is Rocky's KGF. மேடையில இருந்தாலும் சரி, மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இந்த நான், நீ, நாங்க, நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாம யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் கொடி இருக்கும். ஏன் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா? ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க. சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். கொஞ்சம் கூட பிசுறு நாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பா தான் இருப்போம். என்ன நண்பா? அதான் இறங்கியாச்சு. இனி ஏதா பத்தி யோசிக்க கூடாது. சார், கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. பேபி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது பேபி. 2 minutes பேபி. ஏன் பேபி தூங்குன? ச்சே, இந்த ஓட்ட பைக் வேற. பேபி, நான் இருண்ணே, நான் பேசி பார்க்கறேன். அடி செட்டால் நச்சுக்கோயேன். அப்புறம் நீ மாசா என்ட்ரி கொடு. அவனு ரொம்ப பண்றானுங்கண்ணா. இந்த வாரம் மட்டும் 13 சம்பவம். நீ அமைதியா போற. அவனுக்கு இதான் சாக்குன்னு ரொம்ப ஆடுறானுங்க. வண்டி அவங்க ஏரியாவுக்கு விடு. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஏய், பெருசு ஒத்தையா சிக்கின்னு இருக்கு. கொத்தா மாட்டானுங்க. செஞ்சிடலாமா? செஞ்சுட்டா போச்சு. அவரே என்ன எப்படி சார்? அவரெல்லாம் எதுவுமே நடக்காது. நீ யார் மேல கை வச்சிருக்கேன்னு தெரியுமா? அந்த பாயா இருக்கணும்டா. மானத்தை உடலில் கலந்து விடு. வெளியில மழையில வர்றது எவ்வளவு கஷ்டம்னு இப்போ தெரியுதுங்களாண்ணா? பார்த்து மெதுவா போங்க. சாரி சொல்லிட்டு போங்க. சாரி அட்டா, சாரி மோளே. சரியான மொக்க பேபி நீ. ஓ ஓகே. சரி, நம்ம நண்பர் அஜித் மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் நாள் ஆரம்பிக்கலாமா? ரெடியா மாமே? சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்ட பல ஸ்கெட்சா போட்ட சம்பவம் 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ். செஞ்சாத பாலச பார்த்தா மாட்டாது ஒரு நியூஸ். நீ சிரிச்சு பேசி கால வர மீறப்பட்ட ரூல்ஸ். பக்கி வச்சு வரும் சத்தம் எனக்கு தாளாட்டு பாட்டு. இங்க வரும் முன்சா சுத்தி நம்ம கதை விட்டுவன் கேட்டலாம் போட்டு. என்னதான் பண்ணாலும் என் மேல உனக்கு வராது ஹேட்டு. ஏன்னா கியூட்டு ஒயிட் சால்ட் பத்திர செத்துக்கப்பட்ட செல்ல எங்க ஆள ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிட்டு வந்தா. நிறுத்திட்டீங்க. நல்லா இருந்துச்சு பாட்டு. இப்ப பாரு சீனை. வயலன்ஸ் அதிகமாயிடுச்சு. அதை தாண்டி இன்னும் சம்திங். இப்போ நீ டெய்லி 2 பீரியடுக்கு அப்புறம் கொண்டு விட்டேனா நான் எல்கேஜி 3 வருஷம் படிக்க வேண்டியா இருக்கும். கூட்டறிவாட புள்ளைங்கள என்ன ப்ராப்ளம் டீச்சர் கேக்குறாங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட்ல பேபி. இது நீயே வந்து டீச்சர் கிட்ட சொல்லு. എന്താ ലേറ്റ്? பேபி தூங்கிட்டாரு. ഡെയിലി എന്തെങ്കിലും കാരണം പറഞ്ഞോണ്ട് സ്റ്റാൻഡ് ഔട്ട് സൈഡ്. ஒர்க் அவுட் ஆகுது. சாரி ஃபார் தி லேட். இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். கட்டத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணை பார்த்தாலும் இவதான் நம்மளா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லவ் பண்ணுவீங்களா?
சொல்ல வைக்கப்படுறவன் வாழவே வைக்கப்படுறான். எங்க பாப்பா பொன்னகை அட்டினும் பொன்னகை கைக்குட்டையில் நான் பிடித்த கையோடு மறைத்துக் கொண்டேன். போறீங்க வெக்கப்பட்ட ரொம்ப அழகா இருக்கும். ஆம்பளைக்கே அவரை ரொம்ப பிடிக்குது. அந்த கியூட்னஸ் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி வைக்கலான்னு தோணும். அதுதான் வந்து தலைவர் எம்ஜிஆர் இருக்கு. அதுக்கப்புறம் அதை நான் விஜய் எடுத்து தான் பார்க்குறேன். Most charming actor that you can ever see on screen. விஜய் சார் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு? ஒரு வேர்ட்ல சொல்லுங்க பாப்போம். நெஞ்ச அறுத்து கொடுத்துருவேன். விஜயின் இதே வாகனத்தில் விதிகளை மீறி கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்ததாக புகார் துறையினர் 500 ரூபாய் அபராதம் விதித்திருந்தனர். நடுவில் ஒரு படம் ஒரு மாதிரி சரியா போல, அதனால எல்லாரும் பல விதமா பேசினாங்க. அதுதான் நல்லாவே வேஸ்ட் ப்ரோ. விஜய் சார் அவங்க அப்பா டைரக்டர் இருந்தனால சாப்பாட்டுக்கு இடத்துக்கு வேணா கஷ்டப்படாம இருந்திருக்கலாம். சினிமாவில் ஒரு கஷ்டப்பட்டு வந்துருக்காரு. சினிமாவில் ஈஸியெல்லாம் நீங்க உருவாக முடியாது. கரெக்டா இருக்காங்க அவர் சொல்ல சார் ஆனால் முகத்தில் தழும்பு இருக்கே சார். அதெல்லாம் ஒரு தெரியாது. நீ அவனை வர சொல்லு, நான் பாக்குறேன். கரெக்டா இருப்பான். நீ வர சொல்லு. ரொம்ப பைசனா இது. டான்ஸ் ஆட வருமா? கேட்கல. டான்ஸ் ஆட வருமான்னு கேட்டேன். அதுக்கே கோபப்படுறீங்க. பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு. போறப்போதும் ஒரு நொடிதான், இறப்பதும் ஒரு நொடிதான். சொல்லடி ஞான பொண்ணு, ரெண்டுக்கும் பாலம் எது? பதையில முள்ளி இருக்கும், குத்தினா கட்டாதே. பூவில கட்டின எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சது தான் நான் நினைக்கிறேன். சினிமாவிலிருந்து விலகுகிறார் நடிகர் விஜய். முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. சில பேர் எல்லாரும் நடிகர் அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதுல 24 மணி நேரமும் நினைக்கக்கூடியவர்னா அது எங்க அண்ணன் மட்டும் தான். 200 கோடி ரூபா படத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதன் மக்களுக்காக சேவை செய்யறேன், அதுக்கு வரேன் அப்படின்னு சொல்ற தைரியங்களா யாருக்கும் வரல. தைரியத்துக்கே முதல்ல ஒரு சொல்லி கூட வாழ வருது. பண்டிகையை கொண்டாடுங்க. 3 முறை ஆட்சி பண்ணவங்க இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ தீர்ப்பாரு நேரடியா கேட்க போறேன். இப்போ சார் நாங்களும் வரோம் சார். நாங்களும் வரோம் சார். கேள்வி கேட்டா பிரச்சனை வரும், அதுவும் முகத்துக்கு நேரா கேட்டா கோவத்தோட பிரச்சனை வரும். சோ போலாம். உங்க விஜய் வரனா 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. 1 டிவிக்கு
கரூரில் நடைபெற்ற தாவேகா நிகழ்ச்சியில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் பலியான சம்பவம் இந்தியாவையே உலுக்கியுள்ளது. கரூரில் திரும்பும் திசையெல்லாம் மரண ஓலங்களே எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. அமைச்சர்கள் முதல் அப்பாவி மக்கள் வரை கரூரில் பார்க்கும் எல்லா முகங்களிலும் சோகம் அப்பி கிடக்கிறது. கரூரில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அத்தனை மூலை முடுக்குகளிலும் கரூர் சோகம் ஏற்படுத்திய வலியும் வேதனையும் பரவி உள்ளது. அதெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் தான் தூக்கிட்டு வந்தாங்களே தவிர அந்த கூட்டம் இருக்கிறப்பயே எதுவுமே கண்டு வந்துடுறோம். நாங்க திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லம்மா, போனமா கிடக்குது. வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் இன்று கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கீழே விழுந்த தூக்கிறதுக்கு ஆள் இல்லை, 10 பேர் கீழே கிடக்குறாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு எல்லாம் ஏறி போகிறாங்களா, விழுந்து தூக்கி விட முடியல. என் பொண்ணுக்கு 2 பேரும் போச்சு. எனக்கு இனிமேல் போய் பொண்ணே போயிடுச்சுன்னா இருந்து என்ன பண்ண போறேன்? ஐயோ, அந்த 10 குழந்தை காலுக்கு தடுக்கும் போது தூக்கி இருந்தா கூட பொழைச்சிருப்பானே. எத்தனை பேரு மெதிச்சாங்கன்று தெரியலையே. ஒண்ணு போட தெரிஞ்சா மீட்டிங் போட தெரிஞ்சா போடணும், இல்லாட்டி போடக்கூடாது. இப்ப 50 பேர் கரூர்ல குணமாக்கிட்டு போயிட்டேன், அவ்வளவுதான். உயிர் காரணம் விஜய் தான். அவரு சோல்சா போவாரு. இப்ப யார் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு? தண்ணிங்கிறானுங்க. அப்ப நாங்க பைப்பு நீக்கி விட்டோம் குடிங்க அப்படின்னு. 9 மாசத்து குழந்தைங்க அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. குழந்தையா நாங்கெல்லாம் சத்தம் போட்டு இப்படி நிக்காத அப்படின்னு. உங்களுக்கு என்ன வேலையை பாருட்டாங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? சிஎம் நைட்டு 1 மணிக்கு இங்க வரேன்னு சொல்றாரு. இவர் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமான இவரு எதுவுமே பேசாம கம்முன்னு போயிருந்தாரு. இது என்ன அர்த்தம்? என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க கதறாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாம போய் இந்த விஜய்னு எல்லாரும் செத்துட்டாங்களே. விஜய் பண்றது அரசியல் ரொம்ப ஆபத்தான அரசியல். அவன் என் அண்ணன். உங்க யாருக்கும் அவனை பத்தி தெரியாது. உங்க யாருக்கும் அவனை பத்தி பேசுற அருகதையும் கிடையாது. உங்களுக்கு என்ன விஜய் மேல அப்படி ஒரு கோவம்? அவர் என்ன யாருக்கு கெட்டது செஞ்சா? திமுக மாதிரி ஊழல் பண்ணாரா? அதிகாரிகள் கையில ஆட்சியை கொடுத்துட்டு மக்களை வஞ்சிச்சாரா? விஜய் எப்படி கரிச்சு கூட்டுங்க? விஜய் மீது ஏன் இப்படி உங்களுக்கு வக்கரிப்பு? ஏன் இப்படி வெறுப்பை உமிழ்கிறீர்கள்? அவ்வளவு பேரும் சேர்ந்து விஜய்க்கு அரசியல் தெரியல, விஜய் அரசியலுக்கு லாய் போட மாட்டாரு, விஜய்க்கு பக்குவமே இல்ல, அனுபவம் இல்லை, ஏதாவது சொல்லுங்கப்பா. இப்படியும் அடி வயிற்றுல இருந்து ஆசிட் அள்ளி ஊத்துறீங்க. அவருக்கு அது கில்ட் இருக்கும். நம்ம போய் மாநாடு நடத்தணும், இந்த இடத்துல 30 பேர் சேர்ந்துட்டாங்க, நம்மளே நேச்சுரல் ஒரு ஆக்சிடென்டே பண்ணிட்டாலும் என்ன நடக்கும்? நமக்கே அது வரைக்கும் ஐயோ யாரும் தெரியல, அடிச்சுட்டு வந்துட்டோமே, போய் பார்த்துருவோம் அப்படின்னு தோணும். அதே தான் இப்போ அவருக்கும். அதுக்கு அருகில் போய் நான் இந்த நிறுத்தி ப்ரெஸ் மீடியாவுக்கு பேசலன்னா கோடி கணக்கில் செலவு பண்ண விஜய்க்கு அந்த இடத்துல தண்ணி இல்லைன்னு விற்கிற வண்டியில சொன்னாங்க. அடுத்து இங்க நடந்தக்கூடிய மதுரை மாநாட்டில் தண்ணி வந்ததே இல்லை. ஒரு அரசியலுக்கு புதுசு தான், புரியுதுங்களா? ஆனா மக்கள் மேல அவருக்கு ஈடுபாடு இல்லைன்னு சொல்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஒரு அம்மா விஜய் பார்க்கதான் போய் என் பிள்ளைய போயிட்டான் அப்படின்னு சொல்லி விஜய் எனக்கு மகனா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இடம்ப தலங்குறாங்க சமயத்துல விஜய்க்கு எதிர்ப்பாவே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இறந்து போன குடும்பத்தை சேர்ந்த யார் ஒருத்தருக்கும் திரு விஜய் மீது வருத்தம். என்னங்க நடந்திருக்குன்னா ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு நீங்க சொல்ல தெரியல, ஆனா கட்டாயம் ஏதோ நடந்திருக்கு. மாற்றத்தை நோக்கிய இளைஞர்கள் அனைவரும் தளபதியின் வெற்றி கழகத்தை நோக்கியே இருக்கிறார்கள் என்பது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது. வழி மட்டும்தான். ஆனால் மனுஷங்க அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எப்படி இந்த ஊரை விட்டுட்டு என்னால கிளம்பி வர முடியும்? சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது மீடியாவுக்கு எனக்கு தெரியும். அவர் தெம்புல மல்லங்க இருக்காரு. சும்மா எல்லாருமே ரிப்போர்ட்டர் எல்லாருமே தப்பு எழுதி வைக்கிறாங்க. உள்ளார அவர் மட்டும்தான் இருந்தார். அவர் அடிக்கணும்னா கூட நாங்க அடிக்கலாம். நாங்க 8 பேரு போயிருந்தோம். எங்களுக்கு காலெல்லாம் மன்னிப்பு கேட்டாரு. உடனே என் காலில் விழுந்துட்டாரு. என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி காலில் விழுந்துட்டாரு. ரொம்ப ரொம்ப தயவு பண்ணி மன்னிச்சுக்கோங்கன்னு அழுதுட்டாரு. அப்புறம் பார்த்து நாங்க எங்க பிள்ளைங்க போட்டவை பார்த்துட்டு ரொம்ப அழுது. காலுக்கிட்டே தான் உட்காந்து காலில் விழுந்து வயசு பார்க்காம அவங்க காலில் உழுவாங்க. உழுவ வந்தார் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்தாங்க. என்ன பேச எங்களுக்கு தெரியல. அவர் அம்மா கால் பிடிச்சி அழுதாங்க. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான்.
அடுத்து என்ன பண்ண போறாங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். மினிஸ்டர் தான் கொடுத்திருக்கணும், கலெக்டர் தான் கொடுத்திருக்கணும். அவங்க கொடுக்காததுக்கு விஜய் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாரும் எனக்காக தான் வலிக்கலன்னு சொல்றீங்கன்னு தெரியுது. இறுகின இதயத்தில் பயத்தினை கருவறுத்து கொதிக்கும் எரிமலையில் சிதறும் தீப்பிழம்பாய். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ரத்தம் பொது ஒரு தமிழ்நாடு. நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். யுத்தத்துல யாரு முதல்ல அடிக்கிறாங்கிறது கணக்கில்ல, முதல்ல யாரு கீழே விழுறாங்கிறது தான் கணக்கு. யாரு அடிக்கிறதுக்காக என்ன கூட்டிங்களோ அவனை அடிக்காம திரும்பி போக மாட்டேன். அந்த இடம் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் And even if it is single, it will be the king of jungle. அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். எப்பவும் எதிரையும் தன்னோட தனித்தன்மை இழக்கவே இழக்காது. Yes, a lion is always a lion. பல விதமா பேசினாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நான் யானை இல்ல குதிரை. யானை விழுந்தா எந்திரிக்கிறது லேட்டாவான, குதிரை விழுந்தா டப்புன்னு எந்திரிக்கணும். உருவங்கள் மாறி போகும், உன் மீது கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாழ். சொன்னதெல்லாம் இனி நடக்குமா? நடக்கும் நடக்கும், நான் கூட சொல்கிறேன்.